ஓய், முதல்ல புருஷன் வேலைக்கு கிளம்புறேன். இப்படிதான் பொண்டாட்டி முகத்தை வச்சிட்டு இருப்பியா? ஹலோ, ஏன் நிக்கிறீங்க? எல்லாம் உட்காருங்க. சார், இந்த ஃபாரின் கொலாபரேஷன் ப்ராஜெக்ட்ல நீங்களே ஒரு இன்வெஸ்டரா சார்? நோ, நான் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்டர்லாம் இல்லை. உங்களை மாதிரி நானும் ஒரு காம்படிட்டர் தான். என்ன சார் சொல்றீங்க? நீங்க காம்படிட்டரா? சார், ஜோக் பண்ணாதீங்க சார். நான் ஜோக் எல்லாம் பண்ணல பிரதர், சீரியஸாக தான் சொல்கிறேன். உங்களை மாதிரி நானும் என்னோட ப்ராஜெக்ட் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே கைஸ், அப்போ நமக்கு இங்கே வேலை இல்லை, நாமெல்லாம் கிளம்பலாம். ஹலோ, ஏன் அப்படி சொல்கிறீங்க? சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு, சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 யங் பிஸ்னஸ் மேன் பேர் எடுத்தவர் நீங்கள். உங்கள் கூட போட்டி போட்டு நாங்கள் ஜெயிக்க முடியுமா சார்? கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. இங்கே இன்வெஸ்டாக வர வேண்டிய நீங்கள் போட்டியாளராக வந்திருக்கீங்க. உங்களோட நாங்கள் போட்டி போட நினைக்கிறது முயல் கூட்டம்லாம் ஒன்று சேர்ந்து சிங்கத்து கூட போட்டி போடுற மாதிரி இருக்கு சார். நீங்கள் ஏன் பிரதர் அப்படி நினைக்கிறீங்க? உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வைங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லா திறமையும் கடவுள் கொடுத்துருக்காரு. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் பரிசாக கிடைக்கும். இங்கே வந்திருக்கிறவங்கள நாம தான் திறமைசாலி, நம்ம தான் ஜெயிப்போன்னு முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைக்கும். ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காதுன்றது உண்மைதான். நாம வெளியே போய் மட்டும் என்ன பண்ண போறோம்? சார் பேசுனதை கேட்டீங்கல்ல, எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அவர் எப்படி பிரசன்டேஷன் பண்றாருன்னு நம்ம இங்க இருந்து கவனிப்போம். அது நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் ப்ரோ. நாங்கள்லாம் இங்கேயே இருக்கோம் சார். எல்லாரும் உட்காரலாமே. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மன் நாட்டில் கொலாபரேஷன் நடக்க போற 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இது. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஜெர்மன் பண்ண போகுது. மற்றபடி ப்ராஜெக்ட் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்றதெல்லாம் நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். இந்தியாவை, அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை நம்பி வந்திருக்காங்க. நாம யாருன்றத நீங்க இவங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட் மூலியமா ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. சார், நேம் லிஸ்ட் சொல்லிருங்க. ஓகே சார். மிஸ்டர் கிருஷ்ணா கோபாலகிருஷ்ணன் சார், நீங்க போய் உங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார்.
நான் நந்தினி மேடமை டைரக்டா பார்த்து பேசிட்டேன். அவங்க எனக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாங்கப்பா. சூப்பர். வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான். அதனால எதுவுமே நாம யோசிக்காம கிடைச்ச அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சரி. பெருசு வருது, கொஞ்சம் அடக்கி வாசி. சரி வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ அந்த மெட்டீரியல் எல்லாம் கரெக்டா அனுப்பிச்சிரு. அப்புறம் நீ என்ன பண்ற, இன்னைக்கு வர வேண்டிய லோடு எல்லாம் கரெக்டா வந்துருச்சா? ராஜேஷ். ஓகேவா? சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம் சார்? ஆபீஸ் விஷயம்தான், கொஞ்சம் பர்சனலும் கூட. ஒரு நிமிஷம் சார். சரி, நீங்களாம் போய் உங்க வேலையை பாருங்க, நான் அப்புறம் வரேன். வாங்க சார். சொல்லுங்க சார். ராஜேஷ், நீங்க நந்தினி கம்பெனிக்கு போக போறீங்களாமே? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. ராஜேஷ், நீங்க நந்தினியை போய் மீட் பண்ணிட்டு வந்த வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். உண்மையை மறைக்காதீங்க ராஜேஷ். ஆமா சார், நான் நந்தினி கம்பெனிக்கு போறது உண்மைதான். நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து 10 பேர் இங்க இருந்து போறோம். அகிலாண்டேஸ்வரி அம்மா உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்க? எதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? சார், இங்க கொடுக்குற சம்பளத்தை விட அங்க 3 மடங்கு சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க சார். உங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்தா நீங்க இங்கிருந்து போக மாட்டீங்களா? ராஜேஷ், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நந்தினி உங்க திறமையை பாராட்டி அதிக சம்பளம் கொடுக்கல, கூலிப்படைக்கான சம்பளத்தை தான் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட கம்பெனியோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாம குறுக்கு வழியில ஜெயிக்க உங்களை விலை பேசியிருக்காங்க. அவங்க வேலை முடிஞ்சதும் உங்களை வெளியில தூக்கி வீசிடுவாங்க. சார், வாழ்க்கையில மனுஷனுக்கு பணம் தான் சார் முக்கியம். அதை சம்பாதிக்க தான் சார் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். எனக்கு அதிகமா சம்பாதிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காத்து வீசும் போது தூத்திக்கணும் சார். அவசரப்படாதீங்க ராஜேஷ், அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. இதுல வருத்தப்பட ஒண்ணுமே இல்ல சார். நீங்க ஏதாவது சொல்லி என்ன குழப்பணும்னு நினைக்காதீங்க. நானும் என் கூட சேர்ந்து 10 பேரும் நந்தினி கம்பெனிக்கு போக தான் போறோம். நெக்ஸ்ட் மிஸ்டர் பால்ராஜ் பாலாமணி. போங்க சார், நீங்க போய் உங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் மிஸ்டர் ஆதித்யா புருஷோத்தமன். சார், நீங்க போய் உங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுங்க சார். ஷூர். Thank you.
ஓகே சார். மிஸ்டர் ஆதித்யா, நீங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க, மற்றவங்கள கிளம்பலாம். ஓகே சார். மிஸ்டர் ஆதித்யா, உங்க ப்ராஜெக்ட் எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க ப்ராஜெக்ட் பண்றதுல ரொம்ப பெருமைன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். உங்க ஐடியா ஓகே. இதை விட பெட்டர் ப்ராஜெக்ட் கிடைக்காதுன்னு நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க? அதுக்கான உங்க பட்ஜெட் பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா எவ்வளவு ஃபண்ட் எதிர்பார்க்குறீங்க? எந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க? எப்பப்போ ஃபண்டு வேணும்னு டீட்டெயில் பட்ஜெட் சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கேட்ட பிரேக்கப்ஸை நான் ரெடி பண்ணிவிட்டு I'll get back to you as soon as possible. ஓகே சார். தேங்க்யூ. என்ன மாமாவை இன்னும் காணோம்? போன காரியம் என்னாச்சுன்னு தெரியலையே. கண்டிப்பா நல்லபடியா முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. மாமா வந்து நல்ல செய்தி சொல்ற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. மாமா வந்துட்டீங்களா? போன வேலை என்னாச்சு மாமா? அதை விடு, அதை பத்தி எதுவும் பேசாத. ஏ என்னாச்சு மாமா? அதான் நான் விடுன்னு சொல்றேன்ல. இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா என்ன, வேற ப்ராஜெக்ட் வரும், பார்த்துக்கலாம். ஓய் குட்டி, ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. பட்ஜெட் கேட்டிருக்காங்க. பட்ஜெட் ஓகே ஆயிடுச்சுன்னா ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆயிடும். நான் கும்பிட்ட சாமி கைவிடல மாமா. ஓ அப்படியா? என் மேலேயும் என் திறமை மேலேயும் உனக்கு அப்ப நம்பிக்கை இல்லை? நான் அப்படி சொல்லல மாமா. இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆனதுக்கு காரணமே முழுக்க முழுக்க உங்க உழைப்பும் திறமையும் மட்டும்தான். என்ன மாமா சிரிக்கிறீங்க? நான் ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றேன்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. உங்க உழைப்ப பக்கத்திலேயே இருந்து பார்த்தவனா. 16 கம்பெனிக்கு எம்டியா இருந்தவர் நீங்க. எவ்வளவோ ப்ராஜெக்ட் நீங்க ஓகே பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க அதையெல்லாம் தலையில ஏத்திக்காம கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டிக்காம இந்த ப்ராஜெக்ட உங்க முதல் ப்ராஜெக்ட் மாதிரி நினைச்சீங்க. சரியா சாப்பிடாம தூங்காம எவ்வளவு கடுமையா உழைச்சீங்கன்னு நான் தான் பார்த்தேன்ல. உங்க உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் மாமா இது. டேய், நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அதுக்கே நீ இவ்வளோ எமோஷனல் ஆகி பேசுற?
இது என்னோட உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச வெற்றியா இருந்தாலும் இதுல உனக்கும் பங்கு இருக்கு. நான் ஜெயிக்கணும்ன்ற உன்னோட எண்ணமும் உன்னோட பிரேயர்ஸும் தான் என்னோட வெற்றி காரணம். இது மட்டும் இல்ல, இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடியும் நீ தாண்டா குட்டி இருப்ப. சரி, நான் வந்ததும் என்னை பார்த்து போன காரியம் என்னாச்சுன்னு கேட்டல. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி கேட்கவே இல்லையே. என்ன மாமா சொல்றீங்க? என்ன கேட்கணும்? மொத்ததெல்லாம் நல்லா பாட்டி மாதிரி விவரமா பேசுறல்ல, இந்த விஷயத்துல மட்டும் உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட கேட்காத. ஆனா இருக்கு, எனக்கு தெரியும். என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இரு.